ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாரியர் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் பாஸான எண்டர் ட்ராகனை தான். ஓகே, சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இது நீங்கள் கேட்கலாம், ஐயோ இந்த என்சான்மெண்ட் டேபிளை நீங்கள் ஏன் இங்கே வச்சுருக்கேன்னு. அதில் ஒரு சிக்கல் தாங்க. என்ன ஆச்சுன்னா, நம்ம வேர்ல்டு டெலீட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு சரி செட்டிங்ஸில் போய் என்னெல்லாம் இருக்குது சும்மா பார்க்கலாம், ரிசோர்ஸ் பேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேம் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த கேம் ஆப்ஷனில் லாஸ்ட்டில் போனப்போ காப்பி வேர்ல்டுன்னு இருந்துச்சு. சரி என்னன்னு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு காப்பி வேர்ல்டு கொடுக்கும்போது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. திரும்பிட்டு அப்படியே கையை வச்சேன்னா டெலிட் வேர்ல்டு கொடுத்துட்டேன். சப்பா, இதெல்லாம் ஒரு ரீசனான்னு கேட்பீங்க, நம்பலாமான்னு கேட்பீங்க. நம்பி தான் ஆகணும், அதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த எண்டர் ட்ராகன் எப்படி இருக்கும்னு தெரியும், ஆனால் உள்ளே போனோன்னே இந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது. ஓகே, குடிச்சிடுற கைப்புள்ள வைத்தியம் தான், என்ன பண்ணுறது. ஓகே, 3, 2, 1 சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. அதோட நம்ம வீடுலாம் போயிடுச்சு, நம்ம சேர்த்து வச்ச செஸ்ட்டு எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுக்கு, அதான் நம்ம லாஸ்ட் பார்ட்டே முடிச்சிட்டோமே. அதோட சில மோட்ஸு பார்ட்டெல்லாம் போடுவேன். அப்புறம் வித்தரு, சில பாஸ் பீட் பண்ணுறதுக்கெல்லாம் வீடியோ போடுவேன். அப்புறம் ஃபார்மிங்கு, அப்புறம் அந்த என்னது அனிமல் ஃபார்மு எல்லாத்தையுமே போடுவேன் மக்களே. அப்புறம் ஒரு லைவையும் போட்டுருவேன். லைவ் ஏதாவது ஒரு கேம் போட்டுருவேன். லைவுக்கு என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ ஓகே, குதிச்சிடுறேன். 3, 2, 1 குதிச்சிட்றா கைப்புள்ள. வந்துச்சு பாருங்க எண்டர் ட்ராகன். அப்பா டேய், என்னடா இது? ஏம்மா பக்கத்துல தான் இங்கேயும் இருக்கு. ஐயோ, தெரியாதனமா வந்துட்டோமோ. ஐயோ மக்களே, ஒன்று மறந்துட்டேன். அட மறந்துட்டேன் பாருங்களேன். அந்த எண்டர் ட்ராகன் மட்டும் அங்கே தான் இருக்கான். என்ன பண்ணலான்னு தெரில. அங்கே எண்டர்மேன் வேறு நிறைய பேர் இருக்கானுங்க. என்ன பண்ணலாம்? எதை மறந்துட்டேன்னா, பம்கின் ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு தலையில் மாட்டிக்கிட்டா எண்டர்மேனை பார்த்தா கூட அவன் துரத்த மாட்டான். சரி, அதை மாட்டிட்டு வரலாம் ஞாபகம் வச்சிருந்தேன், மறந்துட்டேன். சரி இருங்க மக்களே, நான் மாட்டிட்டு வந்தேன். ஸோ மக்களே வந்தாச்சு. நான் அந்த தூணை தாண்டி வந்திருக்கேன். எனக்கு ஒரு பிளான் இருக்கு. இப்போ ஏனியை போட்டு ஏறினா ஏறணும். ஒன்றுமே தெரியவும் மாட்டேங்குச்சு. என்னடா இது பம்கின் ஹெட்டுன்னு சொல்லிட்டு. ஏண்டா டேய், ஒரு ஏணி கேப்ல இருந்தா கூட ஏற முடியாதடா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியவும் மாட்டேங்குது. நான் ஏணி போட்டு ஏன் ஏறுறேன்னா, பிளாக் போட்டு வச்சு நம்ம கீழே விழுவோம். ஏணி போட்டு ஏறினா எப்படி அடிக்க முடியும்? கீழே விழும்போது கூட நான் வந்துட்டு அது பேர் என்னது, ஏணியில வந்து ஸ்டாப் ஆயிடுவேனே. எப்படா செத்துட்டேன். ஐயோ, கீப் இன்வென்டரி வேற ஆன்ல வைக்கலையே. ஓகே இருங்க மக்களே, நான் அதையும் போய் எடுத்துட்டு கண்டினியூ பண்றேன். இந்த பம்கின் ஹெட் மாட்டினது தப்பா போச்சு. நான் இதை மாட்டாம அதை எடுத்துட்டு இந்த எண்டர் ட்ராகனை முடிக்கிறேன் மக்களே. அம்மா எங்க ரெஸ்பான் இருக்கேன். சரி மக்களே, நான் அதை எடுத்துட்டு கண்டினியூ பண்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எடுத்திருக்கேன். இதுக்காகவே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்க.
நான் மற்ற கேம் பிளே வீடியோவும் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேம் பிளே வீடியோ போடணுன்னு. ஏற்கனவே ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணிட்டாரு, ப்ரோ ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட்ஸ் போடுங்கன்ட்டு. கூடிய சீக்கிரமே வந்துடும் ப்ரோ. எல்லாம் உங்கள் கமெண்ட் தான், உங்கள் கமெண்ட் வச்சு போடுவேன். பயமாக இருக்குது மேலே போகிறதுக்கு. இங்கே எண்டர் டிராகன் வராத வரைக்கும் சந்தோஷம் தானே பார்த்தேன். அப்பா நல்ல வேலை தண்ணி வச்சது சரியா போச்சு. ஐயோ ஐயோ நல்ல வேலை தண்ணி வச்சது சரியா போச்சுங்க. எவ்வளோ இந்த ஏனிய காணும். என்ன டிராகனே உன்ன என்ன பேசாம மல்டிபிளேயர் எண்டர் டிராகன் போட்டுடலாமா? எனக்கு ஐடியா இருக்கு. இங்கேருந்து ஷூட் பண்ணி பார்க்கலாமா? தூக்கி போட்டு கோலாக இருக்கு. இங்கேருந்தே உன் கதையை முடிக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஐயோ அவுட்டே. நெக்ஸ்ட் எதை போடலாம்? பயமா இருக்குங்க. இதை போட்டுருவேன். ஐயோ தப்பு தப்பா புரிய வச்சு நானும் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன். 2 போயிடுச்சுங்க. இந்த டிராகன் கதை காலி ஆகிடுச்சு. தப்பு தப்பா அம்பியும் அம்மா ஒன்று தெரியும் அது கூட பண்ணலாம். போல தூக்கி போட்டு போயிடலாமா? ரொம்ப பயமா இருக்கே. இங்க ஐடியா இருக்கு. பிளாக் போட்டே ஓடிட வேண்டியதான். ஸோ மக்களே என்ன பண்றாங்க? அதை போகலாமா வேணாமா? இங்கே இருங்க. எந்த டிராகன் இங்கே வர அது இன்னும் முடியல கதை. வாடா எந்த டிராகன் மண்டையா? எந்த டிராகன்? வாடா அப்படியே வாடா. ஐயோ நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மக்களே அது வந்து ஒரு அடி அடிக்கிட்டோம், நம்ம ஓடிடலாம். சரியா? அடிக்கணும் இல்லை, என்ன சொல்றது, நம்ம அடிக்கலாம் உடனே ஓடிடலாம். பிளாக் போட்டு ஏறோம் மக்களே. பிளாக் போட்டு ஏறினாதான் இன்னைக்கு சரி வரும். இல்லைன்னா நானும் ஏணி போட்டு ஏறலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் போலன்னு நினச்சிட்டு இந்த டிராகனை போய் அடிக்க வந்தேன். பார்த்தீங்களா அது உட்காந்துட்டு இருக்கோம் மக்களே. ஐயோ இப்போதான் எந்திரிச்சிச்சு. இங்கதான் வா. குடி தப்பிச்சு பாரே. நீ வந்துதாண்டா உன்னை வேற வழி இல்லை. அம்மா குடிக்கிறத விட்டுட்டு பிளாக் போட்டு ஏற ஆரம்பிச்சிருவேன். எப்பா கடவுளே 55 அப்படிதான் இருக்கு. இதனால ஐடியாலே இல்லை. ஓகே இப்போ ஓடிடுறா கைப்புல. ஓகே பிளாக்ஸ் மரக்கட்டு இருக்கு, அப்சீடியனும் இருக்கு. தூக்கி போட்டுருவேன். இதை அடிச்சு தான் போடணுமா? அப்போ நாளைக்கு ஆயிடும். ஓகே இங்கேருந்து ஒன்றுமே தரல. ஒன்டாம்பர் வர முடியுமா? வாடா மாப்பிள்ள வாய். வாழைப்பழம் தான். வாயை மூடிட்டு போடா. அவனை எதாவது பண்ணனா? என்ன பண்றது? போலாம். ரொம்ப பயமாவே இருக்கு. அந்த எண்டர் டிராகன் வேற ஒரு மாதிரி பண்ணு. அந்த எண்டர்மேனு அவனே
போயிட்டான். இதுக்கு மேலே இவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே 3 ஏணி அடிச்சாச்சு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகுது. நீ என்ன பண்ணாலும் வர முடியாதுடி. நான் தண்ணி போட்டேனே. என்ன பண்ணுவ? டே வெறுப்பா தெரியாம ஏனி போடா. மானதாங்க பறந்துட்டு இருக்காது. ஓகே ஓகே புரிஞ்சு போச்சு. அது கத்தும் போதெல்லாம் பறக்குதுன்னு அர்த்தம். எப்போ எவ்வளோ பெரிய டிராகன்டா. கொஞ்சம் நான் வந்தாலும் விழுந்துருவேன்டா. அப்பா ஒன்று தெரியுதுங்க. அப்பா அடி அடிச்சாச்சுங்க. 3 அடிச்சாச்சு. ஏறும் போதே ஐயோ இந்த பாட்டு எனக்கு வேணாம்ப்பா. பேசாம ஏறி போயிடும். இல்லை இந்த வம்புக்கே நான் வரல. ஏனியை போட்டு தானே ஏறினேன். நான் ஏனியை போடாம நான் பிளாக் போட்டே ஏறிக்கிறேன். ஓகே இது இன்னும் பறந்துதான் இருக்கா. போய் உட்காராதாடா. நான் இதை அடிச்சுட்டு ஓடினான்னு பார்த்து தொண்டை வேற கொஞ்சம்தான் அத்தி அடிக்காத சந்தோஷம். இங்க பின்னாடி இந்த டவரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. மெதுவா அப்படியே போட்டு பயமாவே இருக்கு. ஏன்னா ஒரு தடவை செத்தாச்சு. தண்ணி போட்டுருக்குது. ஐயோ தப்பிச்சிருச்சு. இருங்க கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அது எனக்கு தெரிஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். சரி ஒரு பிளாக் போடுவோம். வாடாடே வாடா. ரொம்ப சவுண்டா இருக்குல்ல. நான் ரெடியா இருக்கேன். வா. இன்னும் அதுக்கு ஒரு எழுத்து கூட போலங்க. இது ஒரு எழுத்து போ வச்சுக்கலாம். சரி போட்டு போவோம். வேற வழி இல்லை. இதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் வாடா ஒன்று வச்சுக்கிறேன். வாடா வாடா முன்னாடி வாடா. ஏய் பயந்தாங்கோலி தோத்தாங்கோலி ஓடி வா. ஏமா என்ன போட்டு எடுத்துட்டு போறேன். டேய் பக்கத்துல வாடா. சரி இந்த அம்பை விட்டு நம்ம விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உடச்சிட்டு ஓடிடுவோம். வா 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 வா. பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஒரே அடி உனக்கு 2 எழுத்து போகும்டா. நீ உன்னை அடிக்காம விட மாட்டேன். ஆனால் எவ்வளோ நிமிஷம் ஆச்சு. இதுக்கு மேலே பொறுமையாக சரி வராது. வரவும் மாட்டேன். வரானா இல்லை. ஓகே வரான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. சரி வரான். டே பக்கத்துல வாடா. இன்னும் 2 ஏணி தாங்க. அவனை இங்க இருந்தே அடிக்கிறேன்.
இருங்க. ஓகே, இன்னும் 2 ஏணி முடிச்சாச்சு. ஓகே, பயமா இருக்கிறது. இருக்கான். இவன் இங்க இருந்து தான் சக்தி நினைச்சேன். வா. ஓகே, மானை செத்தடா. அடி. ரொம்ப நர்வஸா இருக்குங்க, அதான் பிரச்சனை. என்ன ஒரு எழுத்த கூட காணோம். அங்க போறியா? இங்க ஒண்ணு இருக்கு, மறந்தே போயிட்டேன். அது உள்ள. ஐயோ, நம்ம தான் போய் அடிக்கணும். அதுல இருந்து தான் நீ பவர் வாங்கிட்டியா? மாவனை பக்கத்துல மட்டும் வாடா, உனக்கு இருக்கு. மாட்டிக்கணும். இங்க இருந்து தண்ணி இருக்க பயமே. தண்ணி இருக்கிறனால தப்பிச்சேன். சரிப்பா, சரி மக்களே, நான் அந்த டவர்ல ஏறிட்டு கண்டினியூ பண்றேன். டவர்ல ஏறிட்டு கண்டினியூ பண்றேன். சவுண்டு செம்மையா கேக்குதா? பெட்டு ஒண்ணு வச்சாச்சு. பெட்டு போ மாவனை, ஏங்கிட்டா பெட்டு இருக்கு. ஓ, அத்தி கடவுளே, மறுபடியும் அங்கேயே டெலிபோர்ட் ஆயிட்டேன். ஸோ மக்களே, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, நான் மறுபடியும் வந்துட்டேன். இந்த எண்டர் டிராகன் சும்மா பறந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நான் பெட்டை வச்சுட்டு வந்துட்டேன் மக்களே. இன்றைக்கி அதை போட்டு தலைமை விடக்கூடாது. அது ஆத்தி என்ன மேஜிக் வச்சு அடிக்கிறியா? ஐயோ, பாய்சனை போட்டிருக்கீங்க. என்ன பண்ணுறது? போலாமா? என்ன பண்ணலாம்? என்ன வெடிச்சிருச்சா? என்ன வச்ச பெட்டை காணோம்? ஐயோ, பயமா இருக்கிறது. மக்களே, இன்னைக்கு அதை சாவடிக்க விட மாட்டோம். வந்து உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கடவுளே, கீப் இன்வென்ட்ரி ஆன்ல வைக்கவே மறந்துட்டேன். சரி, நான் மறுபடியும் வரேன் மக்களே. ஐயோ, மறுபடியும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. இந்த அச்சு துவைக்கிறது தான் இன்னைக்கு என்னோட கடமை. அச்சு நிச்சயமா அது கத்தும் போது கரெக்டாக ஓடணும். ஏன் சொல்கிறேன்னா, அது கத்தும் போது கரெக்டாக இப்போ ஒரு செய்யுங்களேன். கீப் இன்வென்ட்ரி ஆனில் போட்டுருவோமா? கீப் இன்வென்ட்ரி ஆனில். ஸோ மக்களே, எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் கொடுத்து இவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்தியாச்சு. எனக்கு மேலே போகிறதுக்கே பயமாக இருக்குது. அது இருக்கா இல்லையா எதுவுமே தெரில. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, பெட்டு வச்சுனே செத்து போச்சே பெட்டு.
பண்றது? ஐயோ எனக்கு கையெல்லாம் பெட்டு வச்சுட்டு வேணா கண்டினியூ. செம்ம சவுண்டு சூப்பரா எண்டர் டிராகன் மண்டையா. இருடா வரேன். ஒரு பெட்டு வச்சாச்சுல, இங்கதான் இருக்கணும். என்னடா பெட்டு? ஐயோ 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 சரிடா சரிடா எப்பா. எண்டர் டிராகன் மண்டையா இருடா, நான் ஷீல்டு போடவே மறந்துட்டேன். ஷீல்டு ஆர்மரு எல்லாம் போடவே. ஐயோ ஹெல்மெட் மறந்துட்டேனே. நான் எப்படி கீழே போடுது? ஐயோ ஐயோ மறுபடியுமா? அப்பா கடவுளே, இது அடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் போல. இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது பறந்துட்டு இருக்கும். பேசாம எப்போ போய் பெட்டு வச்சுருங்க. நீங்களே கேளுங்க மக்களே, எவ்வளோ பெரிய சவுண்டுன்னு. ரெண்டு பறந்துட்டு செத்துட்டேன்டா. ஜஸ்ட் மிஸ். லைஃப் காலியாக இருக்கும். டேய் சாப்பிட்றா, சாப்பாடு வேற இல்லையா? காலியாக மாட்டேங்குது. ஏறுது 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 ஏறுது. பேசாம போய் பெட்டு வச்சுட்டு வந்துடலாமா? இது வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சோண்டு ஹெல்த்து தான் இருக்குது. இதுக்கு நம்ம எதுக்கு சாவை வேற பிடிச்சி வாங்கி கட்டிக்கிறதுக்கு? நம்ம கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிட்டு போகலாம். இருங்க, அது பாடுன்னு மெதுவாக இறட்டும். எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அதுதாங்க. ஐயோ என்னோட இது சும்மா அப்பா. ஓகே கொஞ்சம் ஏறிடுச்சு. அது இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் பறந்து போட்டு நான் போய் வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஜஸ்ட் மிஸ். அங்கே இருந்ததுதான் காலி. போலாமா? சரிடா சரிடா எப்பா. பெட்டு கூட இன்னும் வைக்கல. ஏன்டா இப்படி சாவடிக்கிற? இன்னும் அந்த பாய்சன் அப்படியே தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? அச்சாச்சு எப்பா 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 எப்பா. டே 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 எப்பா கொஞ்சோண்டு ஹெல்த் தான் இருக்கு. போய் அடிச்சிடலாமா? இந்த பாய்சன் வேற இருக்கு. என்ன பண்றது? தெரியாம வந்துட்டான்டா எப்பா. நீங்க சாப்பாடு சாப்பிட்றோம். டீ அணையுது கொஞ்சம் கொஞ்சமா. ஐயோ யூசிங் மேஜிக்கா? ஆடா பாவீங்களா? என்ன ஏமாத்துறீங்களா என்னையவே? இருங்கடா, இந்நேரத்துக்கு எண்டர் டிராகனே முடிச்சிருப்பேன். என்ன பயந்துச்சு போல எண்டர் டிராகனை நம்ம பார்த்து. ஐயோ நம்ம தான் எண்டர் டிராகனை பார்த்து பயந்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. மக்களே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதான் நான் சொன்னேனே, வழக்கம் போல் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே ஒரு வழியாக வந்தாச்சு. அங்கே பெட்டு வச்சுட்டேன். இங்கே இருக்கு மாவனை ஏங்கிட்டே வா. ஒரு வழியாக பாதிச்சு முக்கால்வாசி எழுத்த குறைச்சாச்சு. ஒரு பெட்டு தான் இதுவே எழுதிட்டு. ஏன்டா ஏன் நான் என்னடா செஞ்சேன்? ஒரு நியூ பிளேயர்னு ஒத்துக்கிறேன். நான் எண்டர் டிராகனை போட முடியல, நானும் ட்ரையாவது பண்றேன்ல. ஏன்டா கண்டினியூஸா சாவடிக்கிறீங்க? சபா அம்மா எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு. நாங்க
அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பயமாக இருக்குது, வீடியோவில் காட்ட வேணாத, ரொம்ப நிமிஷம் ஆகிடும். சரி ஓகே, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே எப்போ சரிடா எப்போ ஐயோ கடவுளே, இதை அடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போலயே. வேணாண்டா அம்மா, கிட்ட போனாலே அடிக்குது. என்னடா நீ, என்ன ஜீவன்டா நீ எல்லாம். போலாமா? ஐயோ ஏன்டா மக்களே இருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணுறேன், ஒரு சொட்டு லைஃப் இருக்கும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நான் பாஸ் பண்ணி அவனை ஒரு என்ன சொல்கிறது காவாசி ஹெல்த்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இல்லைன்னா நான் ஒரு நியூ பிளேயர் தான், நான் வேறு எதுவும் பண்ண முடியாது வீடியோக்கு வேண்டி. இதுவே நான் நார்மலாக கேம் விளையாடிருந்தேன்னா இந்த எண்டர் ட்ராகனை எப்பயோ முடிச்சிருக்கேன். வீடியோக்கு வேண்டி தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா மக்களே, நான் அதை ஒரு காவாசி ஹெல்த்து உள்ள கொஞ்சோண்டு ஹெல்த்து கொண்டு வந்ததுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். கோச்சுக்காதீங்க மக்களே ரொம்ப சாரி மக்களே, உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா நான் ஒரே ஒரு பெட்டை வச்சு வெடிக்க வச்சேன் மக்களே, அது அதோடு செத்து போனது தான், செத்து போயிடுச்சு மக்களே. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு மக்களே, உங்ககிட்ட காட்டலைன்னு. நம்ம கண்டிப்பாக இது ஒரு லைவாக எடுத்து போடுறோம். கண்டிப்பாக எனக்கு லைவ் அன்லாக் ஆகிடுச்சு, சொல்ல மறந்துட்டேன். அதோட நான் ஏன் இந்த வேர்ல்டு நான் ஏன் எண்டர் ட்ராகனை முடிச்சேன்னா இருக்கேன், நான் இதை கண்டுக்கவே இல்லையே. என்னங்க இங்கே நிறைய எக்ஸ்பிலாம் இருக்கு. ஓ இந்த மாதிரிலாம் வருமா, எனக்கு இப்போ தான் தெரியும். நிறைய எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் என்சான்மெண்ட்டுக்கு போட்டுடலாம். அடுத்த வீடியோ ஒரு லைவாக தான் மக்களே வரும், 1 மணி நேரம் லைவ் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கே தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க அதில், யாருன்னா நம்ம தமிழ் கைஸு எல்லா கேம்லேயும் வருவாங்கள்ல, வழக்கம் போல் அவர் தான் வருவார், நம்ம கூட விளையாடுவார், அப்புறம் போயிடுவார். ஓகே இவ்வளோ எக்ஸ்பி கிடச்சிருக்குங்க, ரொம்ப பெருமை. எண்டர் ட்ராகனை சாரி மக்களே, ஆனால் ரொம்ப சாரி, எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரே ஒரு பெட்டை கரெக்டாக வச்சு வெடிக்க வச்சு அது செத்து போச்சு மக்களே, உண்மையிலே சொல்கிறேன். நம்மக்கிட்ட 2 பெட்டு 3 பெட்டு மீதி இருக்குது. எப்படியோ அங்கே இருந்த லூட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போது திருப்பி ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போகலாமா? இவனுங்களை பார்க்கவே கூடாது. எப்போ அடிக்கிறானே, சாரி மக்களே, அவசரப்பட்டு கத்திட்டேன். ஏன் கத்துறேன்னா எனக்கு இந்த எண்டர்மேனை பார்த்தாலே பிடிக்கும். அம்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. சரி அம்மா இங்கே வரியாளா இங்கே? அப்பா சாரி மக்களே, எனக்கு அந்த எண்டர் ட்ராகனை போட்டதுலேருந்து எனக்கு ஒரே கவலையாக இருக்கா, அதனால இவங்க மேலே காட்டிட்டு. சரி ஓகே மக்களே, நம்ம போகலாமா? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இவனுங்களெல்லாம் வந்துட்டானுங்களா, வந்திருக்கீங்க. சரி மக்களே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, குதிச்சிடலாமா? ஓடி குதிச்சிடலாம். அந்த எண்டர் ட்ராகன் எக் வேறு அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாமா? அப்புறம் வந்து எடுத்துக்கலாம், நான் ரொம்ப அவசரம் இல்லை. ஸோ மக்களே அவ்வளோதான், இந்த எண்டர் ட்ராகன் வீடியோ இதோடு முடிஞ்சுது. லைவ் ஸ்ட்ரீம் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடும். அடுத்த வாரம் எப்போனாலும் வரும். எனக்கு இப்போ எக்ஸாம் வேறு இருக்கா, அதனால் கொஞ்சம் நாள் ஆகும் இனி வீடியோ பார்த்துட்டோன்னே கொஞ்ச நாள் ஆகும் வீடியோ வர்றதுக்கு. ஸோ நான் முடிஞ்சால் தான் வீடியோ போடுவேன். லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சால் போடுவேன் மக்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறது அப்படியே லைவாக போடுவேன். 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வேர்ல்டு தான் டெலிட் ஆகிடுச்சு, அதுதான் ஒரு பிரச்சனை. அடுத்த வீடியோவில் இந்த வேர்ல்டோட வீடியோயும் காட்டுறேன். ஸோ ஓகே, அந்த வேர்ல்டை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே, நீங்கள் கவலைப்பட்டா ஒரு சேட் எமோஜியை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம 100 ரீச் பண்ணி என்ன பண்ணலாம், 100 ரீச் பண்ண முடியும். அது ஒரு கோலில் 100 ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொரு லைவ் ஸ்ட்ரீம் இங்கே வரலையா? சரி ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் குதிச்சிடலாமா? இன்னும் வேற பார்க்குறானுங்க, என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. எப்பா பூச்சிடுறா கைப்புல, எம்மா காட்டுது பாருங்க, மைன்கிராஃப்ட் பெட்டா. ஓகே, ஒரு வழியாக நம்ம மைன்கிராஃப்டை முடிக்கலை இன்னும். வித்தர்னு ஒருத்த
அப்புறம் யூ மீன் வாரியர் 77789 எஸ் டேக் இட் ரீச்சர் ஹை லெவல் நவ் இட் கேன் ரீட் அவர் தாட்ஸ் தட் டசன்ட் பெட்டர் இட் திங்ஸ் ரீடிங் அவர் தாட்ஸ். அப்பா போதும்டா எப்பா என்ன புகாதீங்கடா. ஓகே ஸ்கிப் பண்ணிட்டு ஏம்மா எங்கடா வந்திருக்கான் மக்களே. நான் அடுத்த வீடியோவையும் வச்சு என் வீடை காட்டுவேன். அப்புறம் சில மோட்ஸ் எல்லாம் போட்டு ஹேரோ பிரெயினை கொண்டு வர பார்க்கலாம். இதுக்கே இப்படி திணறேன்னு ஹேரோ பிரெயினுக்கெல்லாம் நம்ம என்ன திணறவும் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிரியேட்டிவ்ல தான் விளையாட போகிறேன். கிரியேட்டிவ்ல ஹேரோ பிரெயினை ஸ்பான் பண்ணி நெதரைட் ஆர்மரை நல்லா என்சான்மெண்ட் பண்ணி என்சான்டட் நெதரைட் ஆர்மரோட ஹேரோ பிரெயின் கூட சண்டை போட போகிறேன். அது மோட் போட்டு தான் வச்சுருக்கேன். அந்த மோடு வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேரோ பிரெயின் வந்துட்டு நம்ம இது ஹார்ட் கோர்னு ஒன்று இருக்குல்ல, மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர், அதில் வர ஹேரோ பிரெயின் மாதிரி இருக்க மாட்டான். திடீர்னு பயமுறுத்திட்டு அவன் என்ன டெலிபோர்ட் ஆவான். ஆனால் நம்ம கூடயே தான் இருப்பான். ஆனால் அடிப்பான் நம்மளை. சர்வைவல் மோட் போட்டால் அடிப்பான். கிரியேட்டிவ்ல இருந்தால் மற்றவங்கள போட்டு அடிப்பான். அதுதான் பிரச்சனை. அப்சிடியன்லாம் எடுத்து அடிக்கிறானுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் வித்தர் அடிப்பான். வித்தர் கூட வார்டனையும் வச்சு சண்டை போடலாம். வார்டன் யாருன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வேர்ல்டு போயிடுச்சுன்னு கவலைப்பட்டீங்கன்னா அந்த எமோஜியை போட்டு விட்டுங்க, சேட் எமோஜி. அடுத்த கேம் பிளே வந்துட்டு ஒரு ப்ரோ சொல்லிட்டாரு இந்த கேம் பிளே தான் போடணுன்ட்டு. அந்த கேம் பிளே கூடிய சீக்கிரமே போட்டுருவோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மக்களே. தேங்க்யூ, பாய் பாய்.